ஹாய், வெல்கம் பேக் டு எஸ்டி சினிமா டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சீக்ரெட் ஸ்டோரிஸ் ரோஸ் லேன் மலையாளம் சீரிஸோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போறோம். இது ஒரு சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ் ஸ்டார்ட் ஆனதுமே ரோஸ் வேலின்னு ஒரு பெரிய ஃபார்ம் காட்டுறாங்க. அந்த ஃபார்முக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல நைட்டு ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவ முடிச்சுக்கிறா. அங்க அவ செவுத்துல ஒரு உருவத்தை பார்த்ததும் பயந்து போன அந்த பொண்ணு அது என்னன்னு தெரிஞ்சுக்க கிட்ட போறா. அப்போ திடீர்னு அவளுக்கு பின்னாடி இருந்து பிளாக் கலர்ல ஜாக்கெட் போட்ட ஒரு ஆளு அவளை கத்தியால குத்துறதுக்கும் வரான். அவனோட ஃபேஸ்ல ஃபுல்லா மாஸ்க் கவர் ஆகியிருக்கு. இப்ப அந்த பொண்ணு அவனை தள்ளி விட்டுட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க அவங்க அப்பா அம்மாவோட ரூமுக்கு போறா. அவங்க அப்பா பேரு ஜான், அம்மா பேரு ஷோபா. அவங்க கிட்ட அவ பார்த்ததை சொன்னதுமே அவங்க அப்பா அதை செக் பண்றதுக்காக மாடிக்கு போறாரு. ரொம்ப நேரம் ஆகியும் அவர் வரல. இதனால திரும்பவும் அவங்க அம்மாவும் பின்னாடியே போறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் வராததால அந்த பொண்ணு அதை செக் பண்றதுக்காக போறா. அப்ப அந்த இடத்துல நிறைய ரத்தத்தை பாக்குறா. இப்போ அவளையும் அந்த ஆள் கத்தியால குத்த வரான். அவங்க கண்ணை மட்டும் தான் பாக்குறாங்க. அந்த கில்லரோட கண்ணு கிரீன் கலர்ல இருக்கு. இது அப்படியே பிளாக் அவுட் ஆகி அந்த பொண்ணு தூக்கத்துல இருந்து முடிச்சுக்கிறா. இந்த கனவு தான் கொஞ்ச நாளா அந்த பொண்ணுக்கு டெய்லி வந்துட்டு இருக்கு. அவளுக்கு 17 வயசு ஆகுது. சில வருஷத்துக்கு முன்னாடி அவளோட பிரதர் ஆலன் அவ தண்ணியில மூழ்கும் போது அவளை காப்பாத்திட்டு அவன் இறந்து போயிருப்பான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரோஸ் லேன் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால அவங்க வீட்டுல அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் சரியா பேச முடியாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஷோபாக்கு இன்னொரு பையன் பிறந்திருப்பான். அவனோட பேரு ஆரோன். ஷோபா அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப்பும் கேக்குறாங்க. ரோஸ்லின் அவளுக்கு வந்த கனவை பத்தி அவங்க அம்மாட்ட சொல்றப்போ அவ நைட் தூங்குறதுக்கு முன்னாடி படிக்கிற புக்கு தான் அதுக்கு காரணம்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க அப்பா அவளை தெரப்பிக்கு கூட்டிட்டு போக சொல்வாரு. ஆனா அவங்க கூட்டு போயிருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஆலன் இருந்தப்போ ஷோபா 1 இயருக்கு தெரப்பியும் கவுன்சிலிங்கும் எடுத்திருப்பாங்க. ரோஸ்லினுக்குன்னு தனியா போனும் கிடையாது, வண்டியும் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆரோனுக்கு உடம்பு முடியாததால இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ரோஸ்லின் அவங்க அம்மாவோட போறாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மா இல்லாதப்போ அவங்க கனவுல வந்த கில்லருக்கு இருந்த அதே கிரீன் ஐஸோட ஒருத்தர் அங்க பாக்குறாங்க. அந்த கில்லர் இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி ரோஸ்லினுக்கு தோணும். அவங்க ஃபார்ம்லயும் அவன் இருக்கிறத அவங்க பார்த்திருப்பாங்க. இப்போ இதை அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்றப்போ அவங்க ஃப்ரெண்ட் இவங்களை ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனோட அங்கிள் சைக்காட்ரிஸ்டா இருப்பாரு. அவர்கிட்ட ரோஸ்லின் ப்ராப்ளம் பத்தி ஆல்ரெடி அவங்க டிஸ்கஸும் பண்ணிருப்பாங்க. இப்போ ரோஸ்லின் கிட்ட பேசின டாக்டர் அவங்களோட தம்பி கூடயும் அப்பா அம்மா கூடயும் எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேச சொல்லி அட்வைஸும் கொடுக்குறாரு. அதே நேரத்துல ஷோபா சர்ச்ல இருக்க ஃபாதர் கிட்ட ரோஸ்லினுக்கு இருக்க மூட் ஸ்விங்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப ஃபாதர் ரோஸ்லின் கிட்ட இன்னமும் கவனம் செலுத்தணும்னு சொல்றாரு. அவளை பாக்குறதுக்கு அவரே நேரடியா வரணும்னு சொல்றாரு. இப்போ ரோஸ்லின் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க தம்பி கூட முன்ன இருந்த மாதிரி இல்லாம ரொம்பவே ஜாலியா விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க. அவளோட 18th பர்த்டேக்கு ஒரு போனும் வண்டியும் அவளுக்கு கிஃப்ட் பண்றதா இப்ப அவங்க அப்பா அம்மா அவளுக்கு ப்ராமிஸும் பண்றாங்க. ரோஸ்லினோட பேரு தான் அவங்களோட ஃபார்முக்கும் இருக்கும். ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது ஆலன் தான் அவங்க எப்பவுமே நினைச்சிருப்பாங்க. பர்த்டே பார்ட்டியில மீட் பண்ண ஷோபாவோட ஃப்ரெண்ட் ஷோபா கிட்ட கேட்ட ஹெல்ப் என்னன்னா அவங்களோட ரிலேட்டிவ் ஜெரின்னு ஒருத்தர் ஒரு வேலைக்காக இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அவரு கொஞ்ச நாள் பேயிங் கெஸ்டா ஸ்டே பண்றதுக்காக ஷோபா கிட்ட ஹெல்ப்பும் கேட்டிருப்பாங்க. அன்னைக்கு நைட் ரோஸ்லின் ரொம்பவே ரிலாக்ஸ்டா தூங்குறாங்க. அவங்களுக்கு எந்த கனவும் வரல. அடுத்த நாள் ஜெரி வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா அம்மா ரோஸ்லினை கூப்பிடுறாங்க. ரோஸ்லின் அங்க போய் பாக்குறப்போ அவங்க கனவுல வந்த கில்லருக்கு இருந்த அதே கிரீன் ஐஸ் இப்ப அவங்க வீட்டுக்கு பேயிங் கெஸ்டா வந்திருக்க ஜெரிக்கும் இருக்கும். இத பார்த்து ரோஸ்லின் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ரோஸ்லினுக்கு ஜெரி மேல அதிகமா சந்தேகம் இருக்கும். இதனால அவரை பத்தி அடிக்கடி அவங்க அப்பா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள வீட்டை விட்டு அனுப்புனா அவங்க நிறைய பிளானும் பண்றாங்க. நைட் எல்லாரும் தூங்குறப்போ ஜெரியும் அந்த வீட்டை சுத்தி எதையோ தேடிக்கிட்டு இருப்பாரு. நிஜமாவே ஜெரி யாரு, எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு, ரோஸ்லினுக்கு வந்த கனவுல இருந்த கில்லருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், ஷோபாக்கும் ஜான்க்கும் இதுல எதனா சம்பந்தம் இருக்கா இல்லையா, எதனால ரோஸ்லினுக்கு அப்படி ஒரு கனவு வருது, நிஜமாவே அந்த வீட்டுக்கு ஜெரி ரோஸ்லினையும் அவங்க ஃபேமிலியும் கொலை பண்ணதா வந்திருக்காரா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. இந்த மாதிரி சீரிஸ் அண்ட் மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.